இது வரைக்கும் எனக்கு 65 வயசாகுது. எந்த காலத்துலையும் நாங்கள் பஸ்ஸே பார்த்தது கிடையாது. இத்தனை முறை நாங்கள் மனு கொடுத்து எந்த ஆட்சியிலையும் எங்களை கண்டுக்கிற மாட்டாங்க. இப்போ தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உதவினால எங்களுக்கு கரண்டும் வந்துச்சு, பஸ்ஸும் வந்துருக்கு. இந்த நன்றியை நாங்கள் என்னைக்கும் மறக்கவே மாட்டோம். கர்ணன் பட பாணியில் பல வருடங்களாக பேருந்துக்கு ஏங்கிய மக்கள் 75 ஆண்டு காலமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளையை போல் உற்சாக வரவேற்பு கொடுத்த கிராம மக்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து அரசு பேருந்துக்கு கிடைத்த உற்சாக வரவேற்பு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய மரவாய்க்குடி கிராமத்துல ஏராளமான பொதுமக்கள் வசிச்சுட்டு வராங்க. இந்த கிராமத்துக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு அரசு பேருந்தோ தனியார் பேருந்து போக்குவரத்தோ கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை தொடர்ந்து முதுகுளத்தூர் இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போகணும் அப்படின்னா பொதுமக்கள் ரொம்ப தூரம் நடந்து போய் அங்க பேருந்து ஏறணுமாமா. இந்த நிலையில அவங்களுடைய ஊருக்கு ஒரு பேருந்து வேணும் அப்படின்னு சொல்லி முதுகுளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பால்வளத்துறை அதுக்கப்புறமா கதர் வாரியத்துறை அமைச்சருமான ராஜ கண்ணப்பன் கிட்ட அவங்களுடைய ஊரின் சார்பா முதுகுளத்தூர் சென்று வர போக்குவரத்து ஏற்படுத்தி தர சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. பொதுமக்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு அமைச்சர் அதை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து மரவாய்க்குடி கிராம மக்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறின சந்தோஷத்துல பேருந்துக்கு மாலை அணிவித்து தேங்காய் உடைத்து சந்தனம் குங்குமம் வச்சு ஆரத்தி எடுத்து அந்த நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் சால்வை அணிவிச்சு எலுமிச்சம் பழத்தை வச்சு பேருந்த வரவேற்றிருக்காங்க. நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறின சந்தோஷத்துல ராஜ கண்ணப்பனுக்கு நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்களாம். இந்த காட்சிகள் பலரையுமே நெகிழ்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.